சேஷாத்யமம் ஜகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் ரிருசிம்ம குருவரி யவகாப்ஜபங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவர்ய சுதங் குணாப்திம் சம்பத்குமார குருவரிய மகம் பிரபத்தியே. இண்டித்திரண்டே மிகுத்துரைத்து இத்தைத்து கண்டித்து வாயார வாழ்த்தையே சந்தவரகூரும் சொரிசூழ் மொய்பூம் புனகல் குருகூரன் மாறன் பேர் கூறு. சர்வேஸ்வரனவனவன் துர்லபனாயிருப்பனா, சுலபனாயிருப்பனோ, மத்தியஸ்தனாயிருப்பனோ, அல்லது மிகவும் உயர்ந்தவனாய் எட்டாதே இருப்பனோ என்றிப்படி பல வகையாக சந்தேகை கொண்டிராமல் டவுட் பண்ணாதே. எம்பெருமானுடைய ஸ்வரூபமே சௌலபியம் என்று தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த சௌலபியத்தை கிருஷ்ணாவதார முகத்தாலே விளங்க காட்டிய அவனுக்கே ஆள்பட்டால் அப்பெருமானே எல்லா உறவும் உரையும் ஆவான். இந்த தினம் 36வது பாதிசிலிருந்து என்ன சொல்றாருன்னு சொன்னேன். அவனாம் இவனாம் புவனாம் மத்தும்பரவனாம் அவன் என்கிறாரே, அவனும் அவனே எனத் தெரிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவலேலுமா. சில சமயங்களில் எம்பெருமான் சுலபன் என்று தோற்றும், சில சமயங்களில் அவன் துர்லபன் என்று தோற்றும், மற்றும் சில சமயங்களில் அவன் சுலபனும் வல்லன் துர்லபனும் வல்லன் நடுத்தரமாய் உள்ளவன் என்று தோற்றும். பின்னையும் சில சமயங்களில் அப்பப்பா அவன் மிக உயர்ந்தவன், மேலோர்க்கும் மேலானவன், அவனை பெறுதல் கூடுமோ என்று தோற்றும். ஆகா, இப்படியெல்லாம் பலபடியாக தோற்றும் தோற்றங்களை தொலைத்திட்டு அப்பெருமானுக்கு சௌரபியம் ஒன்றே அசாதாரணமான வடிவு என்று தெரிந்த ஞானத்தை பெற்று அக்கண்ணபிரானுக்கே ஆள்பட்டு விட்டால் அவன் நமக்கு சகலவித பந்தோமாய் நின்று எல்லா நன்மைகளையும் செய்தருடுவான் என்கிறார். அவனாம் இவனாம் புவனாம் பாட்டுக்கு மற்றொரு வகையாலும் பொருள் கூறலாம். நம்மால் ஆශ්‍රயிக்க வேண்டியவனாக சாஸ்திரங்களில் கூறப்பட்ட தேவன் சிவனோ பிரம்மனோ விஷ்ணுவோ இவர்களினும் வேறுபட்ட வேறொரு தெய்வமோ என்று இப்படியெல்லாம் சந்தேகப்படாமல் வேதாந்தங்களில் சகா சகா என்றும் தத் என்றும் சொல்லப்பட்டுள்ள தெய்வம் கண்ணபிரானே என்று தெளிந்து அவனை பற்றினால் அப்பெருமானே தேவகாந்தர்கள் அளிக்கும் பலன்களை வேண்டுவார்க்கு அளித்திடுவான் என்றார். அவன் என்றும் அது என்றும் கை கெட்டார் தூரத்தில் உள்ளவர்களை சொல்லுவது பழக்கம். ஆகவே இங்கு அவனும் என்றது இது என்றும் கை கெட்டின பொருளை சொல்லுவது வழக்கமாகையாலே இங்கு இவனும் என்றது சுலபனாம் என்றபடி எம்பெருமானே துர்லபனாக நினையாமல் சுலபனாக நினைக்க வேண்டும் என்று சொல்லுகிற இப்பாட்டில் அவனால் என்கிறாதே, உலகம் என்கிறார், புவனாம் என்கிறாரே, உம்பரவனாம் என்கிறாரே என்று சொல்லுதல் மாத்திரமே என்றோ பொருந்தும். இளனாம் என்கிறாதே என்றும் சொல்லுதல் எப்படி பொருந்தும்
எம்பெருமான் சுலபன் என்று நினையாதே என்று சொல்லுதல் இப்பாட்டுக்கு சேராதென்றோ என்னில் கேள்வின். அவனும் இவனும் என்று தொடங்கி சொல்லுவதெல்லாம் அவரவர்கள் சந்தேகிக்கிறபடிகளை சொல்லுகிறது. அதாவது அவன் துர்லபனோ சுரகனோ மத்தியஸ்தனோ மிகவும் துர்லபனோ என்றிப்படி சந்தேகப்படாதே என்று சந்தேக நிவர்த்தியை முன்னிலைகளிலே விடுத்து மேலே அவன் சுலபனே என்கிற நிச்சய உரைக்கு பெருமாறு இருக்கிறது. அவனும் அவனே எனத் தெளிந்து என்பதை அவன் அவனேயாம் எனத் தெரிந்து என்று ஈர்த்துக் கொள்கிறார். அவன் அவனேயாகையாவது என்னவென்றால் எம்பெருமானுடைய ஸ்வரூபமே சௌலபியம் என்று தெரிவித்தபடி எம்பெருமான் நம்மால் உணரப்படும் போதே சௌலபிய குண விசிஷ்டனாகவே உணரப்படுவான். இதிகாச புராணங்களை கொண்டு எம்பெருமானை நாம் தெரிந்து கொள்ளும் போது சுந்தரவந்தன் சௌலபிய குணமே தெரிந்து வரும் ஆதலால் அவன் என்கிற சொல்லில் சௌலபிய குணமே பொருளாக பொறித்து கிடக்கிறது என்று ஆழ்வார் திருவள்ளம் பற்றி அவன் அவனேயாம் என்று அருள் செய்வது அற்புதமானது. அடுத்தது பாசுரம். இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, நல்ல மனமே எல்லாம் மனத்திற்கு உபதேசம். யுக்தமான அறிவை உடைய வராக ஆவது யுக்தமான அறிவை உடையவராக ஆவது உலகில் யாருக்கும் அருமை என்றோ அப்படிப்பட்ட அறிவை நாமே பகவத் கிருபையால் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீ செய்யத்தக்கது என்னவென்றால் பூங்களிலே மேய்கின்ற வண்டில்கள் படிந்துள்ள குளிர்ந்த திருத்துறாய் மாலையராய் ஆஷ்டிதரித்திரத்தில் வியாமோகமுடையான பெருமானை வாழ்த்துவதாகிற அக்காரியம் ஒன்றிலேயே பக்தியுடன் திண்ணமாக ஊன்றி சாசன பண்டத்தில் ஈடுபட்டது விளைந்தார். ஆமார் அறிவுடையார் ஆவதென்று நாமே அருடையோம் நன்னெங்கே பூமேய மதுகரமே தந்துராய் மாலாரை வாழ்த்தா மதுகரமே அன்பாலவை அப்படிங்க. என்ன விஷயம்? கீழ்ப்பாட்டில் எம்பெருமானுடைய சௌலபியத்தை பேசின அது தன் நெஞ்சுக்கு மிகவும் ரசித்தது. அந்த சௌலபியத்தையே நெஞ்சு அது சிந்தித்து ஆனந்தப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆழ்வார் அந்த நெஞ்சை நோக்கி இப்படிப்பட்ட சௌலபியம் எம்பெருமானுக்குள்ளதென்று நீ நன்கு அறிந்து கொண்டாய் என்றோ. இந்த அறிவு எல்லாருக்கும் எளிதாக உண்டாக மாட்டாது. ஏதோ எம்பெருமானது இன்னருடாலே நமக்கு உண்டாக பெற்றோம். ஆகையாலே இனி ஒரு காலம் நைச்சியம் பரவித்து பின்வாங்க பாராதே அப்பெருமானுடைய போக்கிரையிடம் சீர்த்திடம் ஈடுபட்டு அவனை வாழ்த்துவதே தகும் என்கிற அத்தியவசாயத்தை இந்திதாக கொள் என்று உபதேசிக்கிற மனசுக்கு உபதேசம். ஆமார் அறிவுடையார் ஆவது அறிவென்றே. சாமான்யமாக அறிவென்பது எல்லாருக்கும் இருந்தாலும் அது ஆமாறு அறிவல்ல. சற்றத்தை பிறருக்கு உறுப்பான அறிவல்ல என்றபடி எம்பெருமானுடைய உத்தம குணத்தை அனுசந்திப்பதாகிற நல்லறிவு எல்லாருக்கும் உண்டாக கடவதென்றே தெய்வாதீனமாக அது நமக்கே உண்டாக பெற்றோம் என்கிற நான்
அறிவில்லாதவன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டியதென்றோ ஸ்வரூபம். அப்படி இருக்கிறார். நாமே நல்லறிவுடையோம் என்று சொல்லிக் கொள்ளுதல் தற்புகழ்ச்சியாகாதோ என்னில் ஆகாது. மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் என்று முதலடியிலே அருளி செய்தது தற்புகழ்ச்சியாகாமல் இடமும் அங்கனையாம். எம்பெருமானது திருவிழாவே பெற்ற பேத்தை சந்தோஷ மிகுதியாலே வெளியிடுகிறார். நல் நெஞ்சே மனசுக்கு முதற்றார். மனைய மனுஷானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோ என்று நல்வழி போவதற்கும் தீவழி போவதற்கும் அவரவர்களுக்கு நெஞ்சே காரணம் என்று சாஸ்திரம் சொல்லி இருப்பதனால் நெஞ்சை பாராட்டி பிடிக்கிற எப்போதும் நமக்கு நன்மையே புரிவதற்காக. அடுத்தது வாசனம் என்ன சொல்றது? ஓ மனமே, ஆராய்ந்து பார்த்தால் ஒரு க்ஷண காலமாகிலும் வீண் போது போக்க முடியுமோ? யசோதியின் கையிலே அகப்பட்டு இவன் நலிவு பட்ட பாடுகளை பரிகாசோத்தியாக சொல்லியாவது போக்கியமான திருத்துறாய் மாலையை அறிந்துள்ள அப்பெருமானை பற்றியே எரியாவது பேச்சு கொண்டே வருது. பாவங்களை போக்கிக் கொள்ளப்பார் அரசுக்கு சமாதானம் திருநாளுக்கு செல்லின்றது அப்படி. அமைக்கும் பொழுதுண்டே ஆராயில் நெஞ்சே இமைக்கும் விடதும் இடைச்சி குமைத்திருங்கள் ஏசியே ஆகினும் ஈந்துராய் மாஜனையே பேசியே போக்காய் பிழை. அவனுடைய குணங்களை வாழ்த்துவதே பிராப்தம் என்று நெஞ்சுக்கு உபதேசித்தார் கீழ்ப்பாட்டில். அவனுடைய சௌரபியத்தை வாழ்த்துவது என்றால் அவசாரத்தில் போய்விடுமே. பெண்ணித்திரனான் இடைச்சி கையில் அகப்பட்டுக் கொண்டான், தாம்பினால் கட்டுண்டான், உரலோடு வெடிப்புண்டான், அடியொன்று அழுதேங்கினான் என்று இப்படிப்பட்ட கதைகளை சொல்லி வாழ்த்துவதானே சௌரபியானுசந்தானம். இவை பேசினால் சிசுபாலாரிகளோடு ஒப்பம் என்றோ இது நமக்கு தகுமோ என்று நெஞ்சு இராய்க்க அதனை சமாதானம் படுத்துகிறார்கள். பரத்வம் என்றும் சௌரபியம் என்றும் இரண்டு தன்மைகளை எம்பெருமானுக்கு விடலாம். நெஞ்சே, பரத்வத்தை அனுசந்திக்க நீ யோக்கியன் அல்லை. அவன் பரமபுருஷன் என்று தெரிந்தவாறே நான் நீசன் நெடுந்தோறும் கூட பார்க்கிறாய். ஆகையாலே பரத்வத்தை பத்தின பேச்சு வெறுக்கில்லை. இனி சௌரபியத்தை பேசி என்றால் அபசாரமாகுமே என்கிறாய். ஆஹா, இரண்டையும் விட்டுவிட்டால் வேறு இதை சொல்லி ஒரு போக்கலாம் என்றிருக்கிறாய் நெஞ்சே. பொருளுடிப்பொழுதாகிலும் வீண் போகலாமோ? கீழே அனாதிகாலம் வாழை கடிந்து போராதோ? அவனுடைய சௌரபிய குணத்தை பேசினால் ஓர் இடைச்சியாகிய யசோரியினிடத்தில் அவன் பட்ட பெருபவங்களை எல்லாம் பேச வேண்டியதாமே. ஆகையாலே அது அபச்சாரமே என்கிறாய். அபச்சாரமாயினும் ஆயிடுகா, ஈராயிரம் எம்பெருமான் விஷயமான பேச்சாயிருந்தால் பூர்வமானது. அவனை ஏசின சிசுபாதாரிகளும் முடிவில் நக்கரி பெற்று உயர்ந்தார்கள். ஆகையாலே ஏத்துதலோ ஏசுதலோ எதுவாயினும் ஆயிடுகா,
எம்பெருமான் விஷயம் என்பதொன்றே போரும் பேஷாய் என்றார். நெஞ்சே ஆராயில் இமைக்கும் பொழுதும் அமைக்கும் பொழுதும் உண்டே ஏகஸ்மின் அதிக்ராந்தே முகூர்த்தே தியானவர்ஜிதே தர்சுகள் முரிதேனேவா உத்தமாக்கரந்தினம் திருநாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். என்ன சொல்றது? எம்பெருமானை பற்றின சிந்தையின்றியே உழைப்பொழுது கழிந்தாலும் கள்ளர் வந்து சர்வஸ்வத்தையும் வெள்ள கொண்டால் எப்படி கதறுவோமோ அப்படி கதற வேண்டும் என்று சொல்லுகிற பிரமாணத்தை ஆராய்ந்தால் ஒரு நிமிஷமாவது வெறும் இருக்க வேண்டாமோ என்றும்படி அமைத்தல், அடங்கி இருத்தல், வாய் மூடி இருத்தல், இடைச்சி குமைத்திறன்களே ஏசியே யாயனம். இங்கே இடைச்சி என்று யசோர் விராட்டியை மாத்திரம் சொல்லித்தாகலாம். அன்றியே ஜாத்தியோபகரமாய் மற்றும் பல இடைச்சிகளையும் சொல்லித்தாகலாம். குமைத்திறன் இடைச்சிகள் கையிலே அகப்பட்டுக் கொண்டு துன்பப்பட்டிருங்கள். அவற்றை சொல்லி ஏசுகையாவது கத்திரன்மை கரன்மை கற்பித்தான் பாடுவாயும் சாரியுமாக பெற்றான் கத்து விலகை ஆண்டான் எண்ணக்கருங்குடல் ஆய்ச்சியால் மொத்துண்டு கண்ணி குறித்தால் கட்டுண்டான் காடேரி என்றா போலே வசை கூறுகை போக்காய் பிழை ஈந்துளால் மாயனை பேசியாகிலும் காலத்தை போக்காயாகில் அது பிசகு என்றும் ஏசி பேசியாயினும் பிழைகளை போக்கிக் கொள்ளுகிறவாயில்லை என்றும் பிழைகளை போக்கிக் கொள் என்றும் குறைக்கலாம். அடுத்தது 39வது வாசகம் என்ன சொல்றார்? ஓ மனமே, தலை தோங்கி என்ற திருத்துறாய் மாலையை திருமாறும் உடையவனான எம்பெருமானை குறித்து கூப்பிட்டு அவருக்கு திருவில்லமான ஒரு காலத்திலே பரமபதத்திலே சென்று நன்றாக கைங்கரியங்கள் செய்கையாகிற உபகாரத்தை கொள்ளம் முயலாமல் அப்பெருமானது திருக்குணங்களையே வாயாலே சொல்லிக் கொண்டிருக்கையாகிற இந்த நேரப்பாடு தப்பு சேர்தாமோ நீ சொல்லாய். என்னைக்கோ மேல போய் இவனை கைங்கரியம் பண்றேன்னு நினைக்காதே, இங்கேயே பெருமாள் பேர் செல்கின்றது அப்படின்றார். ஈன் துழாய் மாயனையே ஏசியே யாயனம் பேசியே போக்காய் பிழை என்று பகவத் கீர்த்தனமே பண்டம்படி கீழ்ப்பாட்டின் நெஞ்சுக்கு உபதேசித்தார். பொய்தன்மையானமும் பொல்லாவெடுக்கும் எடுக்குடம்பும் இன்னிலேருமை இனியாமராமை என்று முதலிலே விண்ணப்பம் செய்கிறபடி இந்நிலம் அடிக்கொதித்து பரமபதத்திலே விரைந்து சென்று அங்கே நித்தியவாச காரியம் பண்ண வேண்டியது பிராப்தமாயிருக்க அது செய்ய தேடாமல் இங்கே இருந்து கொண்டு அவருடைய திருக்குணங்களை பேசிக் கொண்டிருப்பது இருக்கு என்ற திருவில்லத்தில் பெற்றதாக அதன் அனுவாதம் செய்கிறார் இப்பாட்டில். தலைக்கும் துழாய் மாறுடன் தன்னை அழைத்து ஒரு கால் போய் உபகாரம் பலிய கொள்ளாது அவன் உடனே வாயு விகாரம் கொண்ட வாய்ப்பு நெஞ்சமே விளைக்கா முயன்றோமோ பேசாய்
என்று அன்வயிப்பது. ஒரு வாடல் மாலையை இட்டாலும் அது இந்திரத்தில் காட்டிலும் அதிகமாக தரித்து விளங்குவதற்கு இடமான திருமார்பிலே அம்மாலையை அணிந்துள்ள சர்வேஸ்வரனை நோக்கி குழுக்கள்ளும் காரம் என்னும் குறகாரோ என்றாற் போலே கதறி அழைத்தால் ஒரு காலவன் நன்மை பரம்பரத்தில் சேர்த்து கொண்டு சகலவித கைங்கரிய சாம்ராஜ்யங்களை கொடுத்தவன் ஆகையாலே அப்படி கதறி அக்கைங்கரியங்களை கொள்ளப்பாராமல் இங்கிருந்து கொண்டு அவரது திருப்புகழ்களையே வாய் உருவிக் கொண்டிருப்பதும் ஒரு வாய்ப்பான விஷயமே ஆகிலும் ஒரு நெஞ்சே இது தப்போ சரியோ எனக்கு தெரியவில்லை, நீ சொல்லாய் என்கிறார். பரமபதத்தில் சென்றாலும் குணானுபவமே யாத்திரையாகையாலே அதனை இங்கிருந்து செய்தால் என்ன, அங்கிருந்து செய்தால் என்ன என்று தோன்றும் போது இங்கிருந்து செய்யும் இக்குணானுபவம் அயுக்தமல்ல என்று தோற்றும். இந்திரத்தில் குணானுபவம் நடந்தாலும் இது இருள் திருமாஞானமாகியாலே ஆத்தங்கரவாழ் போல் அஞ்சுகின்றேன், பாம்போடொரு கூரையிலே பயின்றா போல் தாங்காடுள்ளம் தள்ளும் என்று ஞானிகள் அஞ்ச வேண்டியதனமாயிருப்பதால் இங்கிருந்து குணானுபவம் செய்வதில் விருப்பமற்று இங்கே அடிக்கடித்து அங்கே போய் சேர வேண்டும் என்று விரைவு உண்டாம் போது இங்கிருந்து செய்யும் குணானுபவம் யுக்தமல்ல என்று தோற்றும். ஆஹா, இரண்டு வகையாகவும் தோற்றா இடமுண்டாகியாலே ஆழ்வார் தம்முடைய நிஷ்கர்ஷத்தை துணிந்து சொல்ல மாட்டாமல் பிழைக்க முயன்றோமோ நெஞ்சமே என்கிற பிழைக்கா என்பது பிழை செய்யா என்றபடி நாம் தப்பாக செய்கிறோமோ என்பது சொல்லுகிறேன். பரவகையில் இது தப்பல்ல என்றும் இது தப்பு ஆகவும் தப்பாகலாம் என்றும் தோற்றுமாறு இருக்கும். ஞானம் பிறந்த பின்பு அடிமைக்கு அனுகூலமல்லாத சம்சாரம் சம்பந்தத்தை நீங்குவது எப்போதோ என்று இந்நிலம் அடிக்கடித்து அடிமைக்கு அனுகூலமான பரமபதத்திலே போய் பரிபூர்ணமாக அனுபவித்து அடிமை செய்து அடிமை செய்து வாழ்வோம் என்று அங்கே போக பாரியாமல் இங்கே குணானுபவம் மாத்திரத்திலே திருப்தி நிறைந்திருக்கையாவது பகவத் விஷயத்தில் கண்ணழிவற்ற ருச்சி இல்லாமலே என்று தாத்பரியம் என்று முன்னோர் உரை வாக்கியம் நோக்கத்தக்கது. அடுத்த பாசனம் என்ன சொல்றது? 40வது பாசனம். வாராய் மனமே, இப்போது நமக்கு வாய்த்திருக்கிற மாதிரி மத்தெப்போதும் வாய்க்க மாட்டாதுகான். நைச்சியம் பேசி பின்வாங்குவதற்கு ஆகிற கொடிய நரத்திலே கொடிய நாகத்திலே கொண்டு தள்ளிவிட கொடிய நரகத்திலே கொண்டு தள்ளிவிடாதே தீயதான தன்மையுடையதான தாய் வடிவு கொண்டு வந்த பூதனையினுடைய பிராணனை அவரது விளைப்பாலோட கலந்து அமதி செய்து அப்பூதனை எனது உயிரை முடித்த பொருளை
வாழ்த்துதலே நமக்கு விடுக்காம். கண்ணன் பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ண விழித்தார். ஏதோ ஒரு வரலாறு எடுத்துக்கோ, பூதநாம சம்ஹாரமோ ஜெகநாத வெஞ்சனமோ பட்டாபிஷேகமோ இந்திரன் வட்டாபிஷேகமோ எம்பெருமானுடைய திவ்ய சரிதங்களை சொல்லி புகழ்வதில் ஆழ்வார் தமக்குண்டான ருச்சியின் மிகுதியை வெளியிடுகிறார் இப்பாட்டில் என்றே. இப்படிப்பட்டது வாய்ப்பு நமக்கு வேறொன்றில்லை. இவ்விருகெல்லார் எல்லாரும் தங்கள் தங்கள் வாய் வந்தபடி கண்ட விஷயங்களையும் பாடிக்கொண்டு திரிபுகர்களாக இருக்க, நாம் மாத்திரம் அப்படி இராமே பகவானுடைய புகழ்களையே பேசும்படி ஆனவிது இவர்கள் திருமாஞானத்தில் சம்பவிக்க கூடியதோ அல்ல. ஆதினம் விரிவாய்க்கின்று காப்பாரார் கண்டீர் என்றும் விரிவாய்க்கென்று வாய்க்கங் கண்டீர் என்றும் என்றுமா போரே தெய்வயோகத்தாரே நமக்கு பெரும் பாக்கியம் வாய்ந்தது. ஆனால் பகவத் குணங்களில் தூய்மையும் நமது நாவில் எச்சில் தன்மையையும் நோக்கும் போது ஆக்கு தூய்மையிலாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் என்றா போலே விராய்த்து நிற்க தோன்றுவதுண்டு. அப்படி நைச்சியம் பாவித்து பகவத் குணங்களை பேசாதிருப்பதானது சாஸ்திரங்களில் பிரசித்தமான நரகங்களில் காட்டில் மிக்கக்கூடிய நரகமேயாம் என்று கருத வேண்டும். அப்படிப்பட்ட நரகத்தில் என்னை கண்டப்பாராமல் அவருடைய சரிதைகளில் ஏதேனும் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கப்பா. கஞ்சனால் ஏவப்பட்டு கண்டவிரானை கொல்லக் கருதி முலையில் விஷம் தடவிக்கொண்டு பேய் வேஷத்தை மறைத்து தாய் வேஷத்தோடு வந்த பலி கொடுத்த பூதனையும் பாலுண்கிற பாவனையிலே முடித்த சரிகையை சொல்லிக் குழப்பார். அவள் உயிரை முடித்தாற் போலே நமது நைட்சத்தையும் முடிக்க வல்லவன் அப்பெருமான் என்று கொண்டு அவ்வரதாத்தை சொல்லி ஏற்றப்பார் என்று தமது திருவிழத்திற்கு உபதேசிக்கிறேன். அடுத்தது, நாமே பலசாலிகள் என்று நினைத்துக் கொண்டு எதிரிட்டிருந்து மல்லர்களுடைய வலிதான தலைகள் சிதறிப் போயும்படி போக்கடித்து உன்னுடைய வலிதாயும் அழகிய திருவாடியை உடையதுமாயுள்ள திருக்கையாலே அந்த மல்லர்களை அடித்து விட்டாய். நீ கை நோக காரியம் செய்ததை கண்ணால் கண்டவை. இவ்விரகமானது வயிறு வெடித்து வாய்ந்து போகாமல் சிரஞ்சீவியாயிருக்கிறதே, என்ன கல் நெஞ்சோ. ஆச்சரியப்படுறார். பூத்தனையை முடித்த விஷயத்தை கீழ்ப்பாட்டில் பேசவே அத்தோடொரு கோவையான மல்லவர் சரித்திரமும் நினைவிருக்கிறார். அதனை இப்பாட்டில் பேசுகிறார். முரட்டு மன்னர்களோடு நீ போர் செய்ய நேர்ந்த காலத்து உனது சுகுமாரமான திருக்கைகளாலே அந்த மன்னர்களை நீ புடைக்கும் போது இவ்விலகின் கண் இருந்த படுபாவி ஜனங்கள் எல்லாம் ஐயோ நமது
சரண்யனுக்கு என்ன தீங்கு விளைந்து விடுமோ என்று சிறிதும் வைத்தறிச்சல் படாதே கல்லாக கிடந்தவரே அந்தோ என்று இன்று தாம் உயிரிழகிறார். நாங்களே மகா வலசாரிகள் என்று செருக்குத்து எதிரிடுகின்ற மல்லர்களுடைய வலிமிக்க முடிகள் சிதறிப்போகும்படி இவரது அழகிய திருக்கைகளால் புடைக்கச் செய்து அதனை கண்டு கொண்டிருந்த இவ்வுலகமானது வயிறு வெடித்து மாய்ந்து போகாமல் சிரஞ்சீவியாயிருந்தனே என்ன கல் நெஞ்சு என்றாராயிற்று. இந்திரர்களுக்கு மற்றொரு வகையாகவும் பொருள் கொள்ளலாம். வெளிய நின் பொன்னாடிக்கையால் நீடாதே புடைத்திடுதி இரணியனுக்கு மார்வத்தை கீழ்ந்தெரித்திருப்பவரும் தேசியின் வாயை கீழ்ந்தெறிந்திருப்பவரும் மல்லர்களையும் கீழ்ந்தெறி அறியாமல் மற்போர் செய்யும் முறைமைக்கு தகுதியாக திற்கைகளாலே புடைத்திட்டாய். அப்படி புடைத்து இராவிடில் இந்த உலகம் அஸ்தமித்து போயிருக்கும். அந்த மல்லர்களை நீ புடைத்திடவே நீயும் பிழைத்து இவ்வுலகமும் நிலை பெற்று இருக்கிறது என்னுமாம். அடுத்த பாசனம். பழைய காலத்தில் பூமியை விழுங்கினாள். பிறகு அதை புறப்படுவிட்டான். மகாவராகமாகிய பூமியை ஒட்டு விடுவித்து எடுத்தான். திருவிக்கிரமனாய் பூமியை அடைந்து கொண்டான். முதலாக இப்பூமியை எல்லாம் உண்டாக்கினான் என்று சாஸ்திரஞானிகள் சொல்லுகிறார்கள். அவனே சகல பிரபஞ்ச ஸ்வரூபியாகவும் இருக்கிறான். மாணவர்களே, நமக்கு ஆச்சரியமாக கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை. இவ்வுலகங்கள் ஸ்ரீவன் நாராயணனை தவிர மற்றொரு தெய்வத்துக்கு சேஷப்பட்டிருக்க மாட்டா. பாருண்டான் பாருவழிந்தான் பாரிடந்தான் பாரளந்தான் பாரிடவன் படைத்தான் என்பதால் பாரிடமாவானும் தானானால் ஆரிடமே மற்றொருவர்க்கு ஆவானும் புகாவாதவை. கீழ்ப்பாட்டில் இப்பார் என்று இவ்வுலகத்தில் பிரஸ்தாவம் வரவே உலகிலுள்ள பிராணிகளின் தன்மைகளில் ஆழ்வார்க்கு ஆராய்ச்சி சென்றது. ஸ்ரீமன் நாராயணனையே சர்வஸ்வாமி என்று கொண்டு பத்தாமல் கண்ட தெய்வங்களின் காலிலே விழுந்து அலைந்து திரியும் ராஜச தாமச பிராணிகள் பிஞ்சு இருக்க கண்டார். திருவுள்ளத்திலே பெரிதாகும் தோன்றி ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடிமைப்பட்டிருக்கை தவிர வேறொன்றும் தகுதியல்லா என்பதை காரணத்துடன் வெளியிடுகிறார். பிரளயம் கொண்ட காலத்தில் மிருகங்களை திருவயிற்றிலே வைத்து நோக்கினவன் நாராயணன். அவத்தை மறுபடியும் வெளிப்படுத்தினவன் அவனே. பூமியை பாயாக சுருட்டிக் கொண்டு போன கிரிஞ்சாட்சனை மகாவராகமாக கொன்று அப்பூமியை மீட்டு படர்ந்தவனும் அவனே. மற்றொரு காலம் மகாபலியின் அகங்காரத்தை அடக்கி அவன் பக்கல் என்றும் இவ்வுலகை சுவாதீனப்படுத்திக் கொண்டவனும் அவனே. இங்கனே பரவல்களின் இப்புவனி முழுகையும் உண்டாக்கினவன் அவனே.
இவ்விஷயம் நான் உத்ரேட்சித்து சொல்லுகிறேன். வேதங்களும் வைதிகர்களும் சொல்லுவது இதுவே. ஆகா, இப்படி எம்பெருமான் இவ்வுலகத்திற்கு சர்வ பிரகாரங்களாலும் ரட்சகன் இருப்புரகத்தி சாஸ்திரங்களில் எம்பெருமானே இவ்வுலகமே எம்பெருமான் என்று ஒற்றுமை நயம் தோன்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையாலே உலகங்களுக்கு அப்பெருமானை தெரித்து வேறொருவரும் ஆஸ்திரயமாயிருக்க முடியாது. இவ்வுலகம் அவருக்கென்று மற்றொருவருக்கு செய்யப்பட்டிருக்கவில்லை என்பதாராய்த்து உபனிஷத்தில் சர்வங்கல்விடம் புறம்பகா என்று சொல்லி இருப்பது இங்கே நினைக்கத்தக்கது. எல்லாம் பரபிரம்மே என்பது எல்லா பொருள்களும் பிரம்மத்திற்கே ஆதாரமாகவும் ரட்சகமாகவும் சேஷியாகவும் தாரகமாகவும் கொண்டவை என்றபடி பிதாச்ச ரட்சகேசி நோர சம்பந்தத்தை சொல்றார். ஆனால் ஆரிடமே எல்லா உலகமும் ஸ்ரீமன் நாராயணேற்ற விளக்காய் இருக்கும் போது வேறு ஒருவர் புகழாஞ்சிருக்கக்கூடுமோ என்பதை ஆனால் என்றது ஆனதால் என்றபடி இரண்டாம் படியினம் நான்காம் படியினம் ஆல் ஆசை சொல் அவை மற்றொருவருக்கு ஆவாள் புகா ஆவான் புகா ஆவான் புகழாவது அடிமைப்பட நேர்தல். இவன் அவனுக்கு ஆனான் என்றால் இவன் அவனுக்கு அறிவிப்பட்டான் என பொருள் படுத்தல் காண்பார். அடுத்தது அவயம் என நினைந்து வந்த சுரர் பாலை நவையை நடுவிப்பான் தன்னை கவையில் மனத்துயரை வைத்திருந்து வாழ்த்தாதார் கொண்டோ மனத்துயரை மாய்க்கும் வகை. அபயம் வேண்டி வந்து சரணமடைந்த தேவத்தைகளிடத்தில் உள்ள குத்தங்களை போக்கடிக்க எம்பெருமானை ஒருவடிப்பட்ட மனத்திலே பரிபூர்ணமாக வைத்துக் கொண்டிருந்து மங்களாசாசனம் பண்ணாதவர்களுக்கு தங்கள் மனத்தில் உள்ள துக்கங்களை போக்கிக் கொள்ள வழியேது நினைந்து உள்கரைந்திரி இமையோர் பதரம் பாசனம் அந்த மாதிரி சதா நினைந்திருக்க வேண்டும், உள்கரைந்துருக வேண்டும். ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை என்று கீழ்ப்பாட்டில் சொன்னதையே மற்றொரு முகத்தாலும் ஸ்தாபித்துக் கொண்டு அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்பவர்களுக்கன்றி மற்றவர்க்கு துன்பங்களை நீங்க வழியில்லை என்கிறார். சாமானியரான உலகர்கள் எந்த தெய்வங்களை பரதேவத்தை என்று சொல்லுகின்றார்களோ அந்த தெய்வங்களும் தங்களுக்கு ஆபத்து நேரும் காலத்தில் ஸ்ரீமன் நாராயணனையே வந்து அடிபணிந்து உயிர்ந்து போகின்றன என்பதை முன்னேறிகளில் கருதி செய்கிறார். சுரர் போலே என்று விடுத்து சுராஹா என்று வடச்சில் சுரர் என்று தெரிந்து கிடைக்கிறது. தேவதைகள் என்று பொருள். இங்கே பிரம்மன் சிவன் முதலிய பிரதான தேவதைகளை நினைக்கிறது. வேதங்களில் வருகைதவர் முதலான அசுரர்கள் கையிலே பறிகொடுத்துவிட்டு அமுது கொண்டே வந்து சரணம் புகுந்து என்ற
பிரம்மன் என்ன? பிரம்மஹத்தி சாபத்தால் கண்டவிடவெங்கும் தெரிந்தெங்கும் புகழற்று வந்து நின்ற பரமேஸ்வரன் என்ன? மாவலி போல்வார் கையிலே கொண்டு பரிபவப்பட்டு வந்து நின்ற இந்திரன் என்ன? இவர்களுக்கு மற்றும் பல தெய்வங்களுக்கும் துன்பம் தவிர்த்து விடான் ஸ்ரீவன் நாராயணனே இதே. அவனவன் நினைந்து வந்தார் கைக்கு சகதேவ பிரகன்னாயா தவாஸ்மீரஜாச்சரே அபயம் சர்வபூதேபியோ ரதான்யமா என்று கடல் கரையிலே ஸ்ரீ விபீஷணாய்வானை நோக்கி அபயம் அளிப்பவன் நெஞ்சிலே கொண்டு அஞ்சேல் என்று கைகவியாய் என்றும் அடைக்கலம் புகுந்தரென்னை அஞ்சல் என்ன வேண்டுமே என்றும் அபயப்பிரதானம் வேண்டி வருகின்றனாராம் தேவர்கள். அப்படிப்பட்ட அவர்களை திருத்திலே திருவருள் செய்து அவர்களுடைய நவையை நல்விப்பான் என்பருமான். நவையாவது குற்றம் துக்கமுமாம். நடுவித்தலாவது நடுங்கச் செய்தல். பலகரை நடுங்கச் செய்கிறான் என்றால் பகைவரை முடிக்கின்றான் என்றும் கருத்தவர்களே. அடுத்தது வகைசேர்ந்த நன்னெஞ்சம் நாவடைய வாயம் மிக வாய்ந்து வீழாவிதரும் மிக வாய்ந்து மாலைத்தான் வாழ்த்தால் இருப்பது அருகன் இருவன்றே மேலைத்தான் செய்யும் வினை. என்ன சொல்றாரு? ஞானத்திற்கு மார்க்கமாக ஏற்பட்டிருக்கிற நல்ல நெஞ்சும் எம்பெருமானை பேசுவதற்கு விருப்பான நாவோடு கூடிய வாக்கும் எம்பெருமானை நன்றாக கிட்டி அனுபவிக்காவிட்டாலும் சேதனராய் பிரிந்திருப்புகிற தாங்கள் நன்றாக ஆராய்ச்சி பண்ணி எம்பெருமானை வாழ்த்தாமல் வாழா இருக்கின்றார்கள். மேலுள்ள காரமும் கெட்டுப் போவதற்காக தாங்கள் செய்து கொள்ளுகிற பாவம் என்றோ இது. பாசுரத்துக்கு பிள்ளை திருவரையூர் அரையர் ஒருபடியாகவும் பட்டொருபடியாகவும் நிர்வகிப்பார். அரையர் நிர்வகித்தபடி எங்கனை எண்ணில் வகைசேர்ந்த நன்னெஞ்சம் எம்பெருமானுடைய ஏதோ ஒரு குணத்திலும் ஏதோ ஒரு சரித்திரத்திலும் பொருந்திருந்த நல்ல மனமும் அந்த வருமண ஜேஷ்டத்தையே பேசி பகிர்ந்து கொண்டிருக்கிற நாவோடு கூடின வாக்கும் அப்பெருமானுடைய எல்லா குணங்களிலும் எல்லா சரித்திரங்களிலும் பொருந்தி மேல் விழுந்து அனுபவிக்க மாட்டாதிருந்தனவோ ஆகிலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு சகல குணங்களிலும் சகல சரித்திரங்களிலும் நெஞ்சு பொறுக்கும்படி செய்து கொண்டு சர்வேஸ்வரனை அனுபவித்து மங்களாசாசனம் பண்ண வேண்டி இருக்க அங்கனே பண்ணாதிருக்கிறார்கள் சம்சாரிகள். இது என்றால் பொற்காலத்தில் அவர்கள் செய்த பாவமே இதற்கு காரணம் என்பதாக அறைய நிர்வாகம். கட்டல் நிர்வாகம் என்னில் ஆத்மாவினுடைய ஞானம் வெளியில் பிரசரிப்பதற்கு வழியாக அமைந்திருக்கின்ற நெஞ்சும்
எம்பெருமானை பேசுகைக்கு யோக்கியமான நாவோடு கூடிய வாயும் ரஜோகுணமும் தமோ குணமும் மிக்கு ஸ்வயமாகவே பகவத் விஷயத்தில் படிந்தனவில்லை. ஆயிரம் நம்மை ஈஸ்வரன் படைத்திற்கு நமக்கு கை கால் முதலிய கனகலைவரங்களை கொடுத்திருதற்கு என்று ஆராய்ச்சி செய்து பகவத் விஷயத்திலே பல்லாண்டு பாடா இடிய வேண்டியது பிராப்தமாயிருக்கும். வாழும் சம்சாரிகள் பகவத் விஷயத்தில் அடியோடு இடியாதிருக்கிறார்களே, இதுவரையில் மாறி மாறி பலவிருப்பும் பிறந்து சம்சாரிகளாய் ஒளிந்து போறாதா? இனிமேலாவது நல்வழி தேடலாகாதா? மேலுள்ள காலமும் நித்திய சம்சாரிகளாய் இருப்பதற்கே அன்றோ இப்படி பாவிகளாய் தெரிகிறார்கள் என்பதாம். 2 நிர்வாகத்தை சொல்றார். என்ன மங்களாசாதனம் பண்ணுங்கோள் அத்தோடு விடுகிறார். அஸ்துங்கதமாரப்பாம் லக்ஷ்மீ வந்தே குருபரம்பராம்.